தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதியம் 4:30 மணிக்குள்ளாக தமிழக அரசின் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், உள்துறை செயலாளருக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த வழக்கு குறித்தான பின்னணி என்ன? சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பெரும்பாலான வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கும் அதன் காரணமாகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அதே போக காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. காவல் நிலையத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்து தலைமைச் செயலாளருக்கு தெரியுமா, உள்துறை செயலாளருக்கு தெரியுமா தெரியாதா என கேள்வி எழுப்பியிருந்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக தமிழக அரசினுடைய உள்துறை செயலாளர் இன்று நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணையின் பொழுது உள்துறை செயலாளர் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 4:30 மணிக்குள் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் அவர் ஆஜராகவில்லை என்றால் அவருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வழக்குக்கு ஆஜராவதில் இருந்து உள்துறை செயலாளருக்கு விலக்கு அளிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் இன்று மாலை 4:30 மணிக்குள் உள்துறை செயலாளர் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.